வணக்கம் நேர்களே. திராவிட மாடல் அரசு பல முன்னணி திட்டங்களை சிறப்பா செயல்படுத்திட்டு வரக்கூடிய நிலையில ஒன்றிய அரசு மாநிலங்களை மேம்படுத்துவதற்கான நிதியையோ அல்லது பேரிடர் காலங்கள்ல வழங்க வேண்டிய நிதியையோ ஒதுக்காம பாரபட்சம் காட்டுறாங்க. சரி, ஒன்றிய அரசால அறிவிக்கக்கூடிய திட்டங்களுக்காவது நிதி ஒதுக்கலாம். ஆனா அதையும் ஒதுக்காம மேலும் மேலும் மாநில அரசுகளுக்கு சுமையை மட்டுமே ஒன்றிய அரசு கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் எல்லாம் என்னென்ன, அதுக்கு ஒன்றிய அரசு எவ்வளவு நிதி ஒதுக்குது, மாநில அரசு எவ்வளவு நிதி ஒதுக்குது என்பது குறித்து விரிவா பார்க்கலாம். இது நச்சுன்னு 4 கேள்வி. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியில மாநிலங்களோட பங்கு அளப்பரியது. அந்த வகையில இந்தியாவோட வளர்ச்சியில தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்குது. அனைவரையுமே உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரக்கூடிய நிலையில தமிழ்நாட்டோட வளர்ச்சி மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில தனித்துவமாகவும் தெரியுது. பொருளாதாரத்துல மட்டும் இல்லாம அனைவரையுமே உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியாகவும் இருக்கு. 2030ஆம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை 1 டிரில்லியன் பொருளாதார மாநிலமா உயர்த்தணும் அப்படிங்கிற உயரிய நோக்கோடு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை, அதுவும் குறிப்பா சமூக நீதி, பெண்கள் முன்னேற்றம்னு அனைவருக்குமான வளர்ச்சியை மேம்படுத்திட்டு வராரு. இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதார மாநிலமாகவும் தமிழ்நாடு விளங்கிட்டு இருக்கு. மேலும் இந்தியாவோட பெரிய நிறுவனங்களுக்கு மட்டும் இல்ல, உலகளாவிய பெரும் நிறுவனங்களுக்கும் தமிழ்நாடு தான் முதல் முகவரி அப்படிங்கிற பெருமையையும் பெற்றிருக்கு. ஒரு வரியில சொல்லணும்னா, ஒட்டுமொத்த இந்தியாவே ஒரு பாதையில போகும்போது தமிழ்நாடு தனக்கான பாணியில தனக்கான பாதையை அமைச்சு முதல்வர் தலைமையில முன்னேறிக்கிட்டே இருக்கு. பொதுவா ஒரு மாநிலத்தோட வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த மாநிலத்தோட சுகாதாரம், கல்வி, தனிநபர் வருமானம் போன்றவற்றெல்லாம் முக்கிய பங்கு வகிக்குது. அந்த வகையில இந்தியாவோட பிற மாநிலங்களை விட ஒப்பீட்டளவுல தமிழ்நாடு முன்னிலையில இருக்கு. 60கள்ல ஒன்றிய அரசு growth with distribution அப்படிங்கிற ஒரு கான்செப்டை செயல்படுத்தினாங்க. அதாவது முதல்ல வளர்ச்சி அடைதல், அதுக்கப்புறமா அதை பகிர்ந்து கொடுத்தல் அப்படிங்கிற வழியில போனாங்க. இதன் மூலமா மக்களுக்கு என்ன பலன் ஏற்பட்டதுன்னா எதுவுமே இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 60கள்ல புதுவிதமான கொள்கைகளை பின்பற்ற தொடங்கினாங்க. திமுக ஆட்சி அரியணை ஏறும் போதெல்லாம் சாமானிய மக்களுக்கு என்ன தேவையோ அதுல கவனம் செலுத்தினாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், குடிசை மாற்று வாரியம், கிராமங்களுக்கு அரசு பேருந்து வசதி, சாலைகளை மேம்படுத்தக்கூடிய திட்டங்கள், இப்படி பல்வேறு விதமான திட்டங்கள்ல கவனம் செலுத்தினாங்க. ஆட்சியை பிடிக்கணும், அரியணை ஏறணும் அப்படின்லாம் இல்லாம மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத முன்னெடுத்து என்ன தேவை அப்படிங்கறத அறிந்து அதன் மீது அதீத கவனம் செலுத்தினாங்க. இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கல்வியும் சுகாதாரமும் தனது 2 கண்கள் அப்படின்னு சொல்றதோட மட்டும் இல்லாம அதை மேம்படுத்துவதிலும் முன்னேற்றுவதிலும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு. இது இப்ப மட்டும் இல்ல, திமுக ஆட்சி எப்பெல்லாம் அமையுதோ அப்பெல்லாம் கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் தேவையான கட்டமைப்புகளை உருவாக்குறதுலயும் மேம்படுத்துறதுலயும் திமுக அரசை அடிச்சுக்க ஆளே இல்ல. தமிழ்நாடு அரசு எப்பவுமே உலக அளவுல நடைபெறக்கூடிய மாற்றங்களை ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி தகவமைத்து கொண்டு சிறப்பா செயல்பட்டுட்டும் வருது. அப்படி இருக்க பாஜக அரசு ஆளாத மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குறதுல ஒன்றிய அரசு பாரபட்சம் காட்டுது. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத தமிழ்நாட்டுக்கு PMST திட்டத்தின் கீழ் ஒதுக்க வேண்டிய 2152 கோடியை ஒதுக்காம ஒன்றிய அரசு வஞ்சித்து வருது. மெட்ரோ ரயில் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல போராட்டங்களுக்கு அப்புறமா நிதி ஒதுக்கப்பட்டது. அதே போலதான் விளையாட்டு துறையில உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் மாநிலங்களுக்காக நிதி ஒதுக்கிறது தான் கேலோ இந்தியா என்ற திட்டம். ஆனா கடந்த 8 ஆண்டுகள்ல 29 கோடியே 50 லட்சம் ரூபாயை மட்டும்தான் ஒன்றிய அரசு ஒதுக்கியிருக்காங்க. ஆனா குஜராத் மாநிலத்துக்கு 20 மடங்கு அதிகமாகவும், உத்தரப்பிரதேசம், ஹிமாச்சல், அருணாச்சல பிரதேசத்துக்கு 180 கோடியும், குஜராத்ல ஒரே ஒரு மைதானம் அமைப்பதற்காக 550 கோடி ரூபாயையும் ஒதுக்கியிருக்கு ஒன்றிய அரசு. உத்தரகாண்ட்ல நடந்த தேசிய விளையாட்டு போட்டிகள்ல தமிழ்நாடு பல்வேறு போட்டிகள்ல 27 தங்கம் உட்பட 92 பதக்கங்களை வென்று 6வது இடத்திற்கு முன்னேறிச்சு. ஆனா அதிக நிதியை பெற்ற குஜராத் 38 பதக்கங்கள் மட்டுமே பெற்று 16வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அதே போலதான் உத்தரப்பிரதேசம் 13வது இடத்துக்கு பின்தங்கியிருக்கு. இது மட்டும் இல்லாம காலநிலை மாற்றத்தால கடந்த 10 ஆண்டுகளா பல்வேறு இயற்கை பேரிடர்களால பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டுக்கு முறையான நிதியை வழங்காம ஒன்றிய அரசு பாகுபாடு காட்டிட்டு வருது.
மாநில பேரிடர் நிவாரண நிதிக்காக வழங்கப்பட்ட தொகையை தேசிய பேரிடர் நிதியிலிருந்து வழங்கியது போல ஒரு தோற்றத்தையும் ஒன்றிய அரசு உருவாக்கிட்டு வருது. இது மட்டும் இல்ல, ஒன்றிய அரசு மாநில அரசும் இணைந்து செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கும் ஒன்றிய அரசை விட மாநில அரசு தான், குறிப்பா தமிழ்நாடு அரசு அதிக நிதி அளிக்கிறதாவும் தகவல் வெளியாகி இருக்கு. குறைந்தபட்சம் 6 ஒன்றிய திட்டங்களுக்கு நிதி அளிக்கிறதுல தமிழ்நாட்டோட பங்கு ஒன்றிய அரசை விட அதிகமா இருக்கு. இதுல 3 திட்டங்கள் தேசிய சமூக உதவி திட்டத்தின் கீழ் வருது. இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம், இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதிய திட்டம் மற்றும் இந்திரா காந்தி தேசிய ஊனமுற்றோர் ஓய்வூதிய திட்டம். மற்றவையை பொறுத்த வரைக்கும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமப்புறம், பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா மற்றும் ஜல் ஜீவன் மிஷன். இப்படி ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளோட ஆவணங்களை பரிசோதித்ததுல குறைந்தபட்சம் 6 ஒன்றிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஒன்றிய அரசை விட தமிழ்நாடு அரசு தான் அதிகமான நிதி பங்களிப்பை வழங்குது. இதுல தேசிய சமூக உதவி திட்டம் என்று சொல்லக்கூடிய NSAP எனும் திட்டத்தின் கீழ் 3 திட்டங்கள் அடங்குது. இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம், அதாவது IGNOAPS, இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதிய திட்டம், அதாவது IGNWPS மற்றும் இந்திரா காந்தி தேசிய ஊனமுற்றோர் ஓய்வூதிய திட்டம், அதாவது IGNDPS. இதுல பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா PMAY, அடுத்ததா பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா, கடைசியா ஜல் ஜீவன் மிஷன் ஆகியவையும் அடங்கும். இந்த திட்டங்களை தீர்றது மட்டும் இல்ல, அந்த திட்டங்களுக்கு உரிய நிதியை ஒதுக்குறதும் ஒன்றிய அரசோட கடமை. ஆனா நாங்க திட்டங்களை மட்டும்தான் அறிவிப்போம், அதுக்கான எந்தவித நிதியையும் அளிக்காம ஒன்றிய பாஜக அரசு ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும் மிஞ்சிய அளவுல நிதியை ஒதுக்குமோ அப்படின்னு பாரபட்சம் காட்டுது ஒன்றிய அரசு. இதை குறிப்பிட்டுதான் 2 நாள் அரசுமுறை பயணமா சேலம் மாவட்டத்திற்கு போன மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அங்கு நடந்த அரசு நிகழ்ச்சியில தன்னுடைய உரையில குறிப்பிட்டாரு. குறிப்பா பிரதமரோட பெயரிடப்பட்ட திட்டங்கள்ல கூட மாநில அரசோட திட்ட செலவுல தான் 50% அதிகமா வழங்கி அதை செயல்படுத்திட்டும் வருது அப்படிங்கறத அவர் குறிப்பிட்டாரு. குடிநீர் திட்டமா இருந்தாலும் சரி, வீடு கட்டுற திட்டமா இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசு ஒதுக்கக்கூடிய பணத்தை வச்சு செயல்படுத்த முடியாதுன்னு மாநில அரசு தான் கூடுதல் பணத்தை கொடுக்குது. பிரதமரோட பெயர் வச்சிருக்கக்கூடிய திட்டங்களுக்கு வெறும் 50 விழுக்காட்டுக்கு மேல மாநில அரசு தான் நிதி ஒதுக்கீடு செஞ்சு செயல்படுத்துறோம். பிரதமர் பேர்ல கொடுக்கிற திட்டத்துக்கு 50% நிதியை மாநில அரசு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு, அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். நீங்கெல்லாம் படையப்பா சினிமா பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு காட்சி வரும், மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் அவர் போட்டிருக்கக்கூடிய சட்டை என்னோடதுன்னு அதில் ஒரு டைலாக் வரும். அதுபோல தான் ஒன்றிய அரசு பெயரான திட்டங்களுக்கும் நாம நிதி கொடுத்துட்டு வரோம். இந்த நிலையில எந்த அடிப்படையில் நாம மடமாற்று செய்யறோம்னு உள்துறை அமைச்சர் குற்றம் சாட்டுகிறார். ஒன்றிய அரசோட முழு நிதி உதவியோட NSAP அப்படிங்கிற தேசிய சமூக உதவி திட்டம் ஆகஸ்ட் 1995 தொடங்கப்பட்டது. இருந்தாலும் மாநில அரசு இந்த பகுதியில முன்னோடியா இருந்துட்டு வருது. ஜனவரி 1962 முதல் முதியோர் ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த தொடங்கியது. இது 1974 மற்றும் 1984 இடையில மாற்றுத்திறனாளிகள், விதவைகள், விவசாய தொழிலாளர்கள் மற்றும் திருமணத்துக்கு அப்புறமா ஆதரவற்ற அல்லது கைவிடப்பட்ட பெண்கள்னு 4 வகை ஆதரவற்ற நபர்களுக்கு நலத்திட்டங்களின் நோக்கத்தை விரிவுபடுத்தியது. இது எல்லாமே நவம்பர் 2007 அப்புறமா அகில இந்திய திட்டத்துல இணைக்கப்பட்டது. ஆனா இந்த தேசிய சமூக உதவி திட்டத்தின் கீழ் முதியோர் மற்றும் விதவை ஓய்வூதிய திட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசோட பங்கு 79 வயது வரைக்கும் உள்ளவர்களுக்கு 200 இருந்து 300 ரூபாயாகவும், 80 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு 500 ரூபாயாகவும் இருக்கு. இதுல மாநில அரசோட பங்களிப்பா சுமார் 700 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயா போட்டு சமன் செய்து இறுதியில ஒரு பயனாளிக்கு ரூபாய் 1200 வழங்கப்படுது. அடுத்ததா IGNDPS என்று சொல்லப்படக்கூடிய இந்திரா காந்தி தேசிய ஊனமுற்றோர்
ஊனமுற்றோர் ஓய்வூதிய திட்ட பயனாளிகளை பொறுத்த வரைக்கும் 1500 ரூபாய் பெறுறாங்க. இதுல 300ல இருந்து 500 ரூபாய் வரைக்கும் ஒன்றிய அரசும் மீதம் மாநில அரசாலும் பங்களிக்கப்படுது. கூடுதலா தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகளுக்கான தன்னோட சொந்த திட்டத்துக்கும் நிதி அளிக்குது. இதன் கீழ் பயனாளிக்கு 1500 ரூபாய் வழங்கப்படுது. PMAY எனப்படும் பிரதமர் வீட்டு வசதி திட்டம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் சமவெளி பகுதிகளில் ஒரு வீட்டோட அலகு செலவு ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையில 60-40 அப்படிங்கிற விகிதத்துல பகிர்ந்து கொள்ளப்படுது. முதலமைச்சர் சுட்டிக்காட்டியபடி மாநில அரசோட பங்கு ஒன்றிய அரசை விட அதிகமா இருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கு ஆகக்கூடிய செலவு அப்படிங்கிறது 2,89,900 ரூபாய் ஆகும். இந்த தொகையில ஒன்றிய அரசோட பங்கு 1,11,100 ரூபாய், மாநில அரசோட பங்கு 1,72,800 ரூபாய். அதாவது நடைமுறையில செலவு பகிர்வு விகிதம் அப்படிங்கிறது 39% ஒன்றிய அரசும் 61% மாநில அரசும் பகிர்ந்து கொண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. ஆனா இந்த திட்டத்துக்கான பெயர் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அதாவது பிரதமர் வீட்டு வசதி திட்டம். அடுத்ததா வெவ்வேறு நிதி முறைகளை பின்பற்றக்கூடிய PMMS எனப்படும் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 60% ஒன்றிய அரசும் 40% மாநில அரசும் ஏற்கணும். ஆனா ஒன்றிய அரசு 27%, மாநில அரசு 73% இந்த திட்டத்துக்காக நிதி ஒதுக்கப்படுது. அடுத்ததா JJM அப்படிங்கிற ஜல் ஜீவன் மிஷன், அதாவது நாடு முழுவதுமே குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்படும் பணியை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற இந்த திட்டம் சொல்லப்படுது. ஆனா இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் செலவு பகிர்வு 2 பேருக்கும் இடையில சமமா செயல்படணும். ஆனா அதை செயல்படுத்தும் போது மாநிலத்தோட பங்களிப்பு 55% இருக்கு. ஒன்றிய அரசால செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்களை பொறுத்த வரைக்கும் திட்டங்களோட பெயர்களை ஹிந்தில வைப்பதற்கும் அதே போல திட்டத்திற்கான ஸ்டிக்கர்கள்ல ஒன்றிய ஆட்சியாளர்களுடைய புகைப்படத்தை வைப்பதற்கும் மட்டும்தான் செலவு செய்யப்படுதே தவிர எந்த விதத்திலையுமே அதற்கான நிதி அப்படிங்கிறது மாநில அரசுக்கு ஒதுக்கப்படுவதே இல்லை என்பதே நிதர்சனமான உண்மையா இருக்கு. மாநில அரசோட பிரதான வருவாயை ஒன்றிய அரசு எடுத்துக்கிட்டு மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்காம இருந்தாலும் தமிழ்நாடு அரசு எவ்வளவு சிறப்பான திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துது என்பது குறித்து ரொம்பவே விரிவா அரசியல் விமர்சகர் துரைபாண்டியன் அவர்கள் நம்மிடையே விளக்குறாரு. வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் ஆங்கில நாளேட்டில் ஒரு செய்தி வெளியாச்சு. அதாவது ஒன்றிய அரசு செயல்படுத்தக்கூடிய அந்த திட்டங்களுக்கு ஒன்றிய அரசை விட மாநில அரசு தான் அதிகமாக நிதி ஒதுக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி. இதை குறிப்பிட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களுமே பேசியிருந்தாரு. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழக முதல்வர் பேசியது தான் உண்மை. தமிழக முதல்வர் பேசியது மட்டுமல்ல, இந்து பத்திரிகையில் பல தெளிவான விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. மே மாதம் 24ஆம் தேதி நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்திலேயே தமிழக முதல்வர் அவர்கள் இதை சுட்டி காட்டியிருக்கிறார். முதலில் அவர் சொன்னது, எங்களுக்கு நீங்கள் பணம் கொடுப்பது குறைந்து கொண்டே வருகிறது, நிதி அளிப்பது குறைந்து கொண்டே வருகிறது, ஆனால் அதே நேரத்தில் நீங்களும் புது புது திட்டங்களாக அறிவித்து கொண்டே இருக்கிறீர்கள், அதனால் இவங்களுக்கு நிதிச்சுமை ஏற்படுகிறது என்று சொல்லி 24 மே நடந்த நிதி ஆயோக் கூட்டத்திலும் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல திட்டங்கள் பிரைம் மினிஸ்டர் படத்தோடு தான் வரும். ஆனால் அந்த படத்தோடு வர பல திட்டங்களுக்கு யார் செலவு பண்ணுறாங்கன்னா மாநில அரசும் செலவு பண்ணுறாங்க. அது அவங்க சொல்கிறதே இல்லை. பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு ஒரு திட்டம் இருக்குது. அப்படின்னா எல்லோருக்கும் இலவச வீடு வழங்கும் திட்டம். அந்த திட்டத்தை பார்த்தா பிரதமர் படம் தான் போட்டிருக்கோம். அது எங்கே பார்த்தாலும் டிவியில் எல்லா தொலைக்காட்சிகளிலுமே விளம்பரப்படுத்தப்படும். யாருடைய திட்டம் என்று? பிரதமர் திட்டம் என்று. ஆனால் அதற்கான செலவு 2,83,000. அதில் மத்திய அரசு கொடுக்குற பணம் மட்டும் வெறும் 1,11,000. மீதி பணம் 1,82,000 மாநில அரசு தான் கொடுக்கறது. ஆனால் ஸ்டிக்கர் யாருடைய படம் ஒட்டியிருக்கோம்? பிரதம மந்திரியோட படம் ஒட்டியிருக்கும். அதே மாதிரி ஜல் ஜீவன் திட்டம், எல்லோருக்கும் குடிநீர் வழங்கும் திட்டம், அதில் 50% மாநில அரசும் மத்திய அரசும் கொடுக்கணும். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா மாநில அரசே பல சமயங்களில் கொடுத்து கொண்டு இருக்கிறது. இது மாதிரி பல திட்டங்களை என்னால் சொல்ல முடியும். இந்திரா காந்தி நேஷனல் டிசபிலிட்டி பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. அதில் 33 லட்சம் பேர் அதில் சேர்ந்துருக்காங்க, பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கும் மாநில அரசாங்கம் 50% மேலே பணம் கொடுத்து கொண்டு இருக்கிறது. மத்திய அரசு அறிவிச்சிருக்கிற அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் அதை நம்ம அமுல்படுத்தவே இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் அதை விட சிறந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் இருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டில் நம்ம அமுல்படுத்தப்படவில்லை. அதனால் மத்திய அரசாங்கம் கொடுக்குற நிதி ஒரு பக்கம் சுருங்கி கொண்டு இருக்கிறது, அறிவிக்கிற திட்டங்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அதனால் ஒரு மாநில அரசு செயல்படுவதில் பல பிரச்சனைகள் வந்திருக்கிறது என்பதை நம்முடைய முதல்வர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்திலே அதை சுட்டி காட்டியிருக்கிறார். இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் தமிழ்நாடு தான். உயர்கல்வி இந்திய நாட்டினுடைய சராசரி 22%, தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வி சராசரி 47%. சமூக முன்னேற்றத்தில்
முதல் மாநிலம் தமிழ்நாடு. அதே மாதிரி மக்களை தேடி மருத்துவம் 2,35,00,000 பேர் போய் சேர்ந்துருக்கிறது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஜெனரல் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்று சொல்லுவோம், குழந்தைகளை பள்ளிக்கு கொண்டு வருவது 5 வயசுலேருந்து 14 வயசு, அதில் 98% நம்ம மாநிலம் தான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் கேரளா, கோவா வந்து கல்வியில் முன்னேறிய மாநிலங்களாக இருந்தது. இப்பொழுது பெருமையோடு சொல்கிறேன், தமிழ்நாடு கல்வியில் முன்னேறிய மாநிலங்கள். நம்ம அந்த ரைம் கூட சொல்லுவோம், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படின்னு, ஹவ் ஐ ஒண்டர் வாட் யூ ஆர்னு. அதே இதை இப்போ எனக்கு சொல்ல தோணுகிறேன், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் மு.க. ஸ்டாலின் சூப்பர் ஸ்டார் என்று சொல்ல தோன்றுகிறது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து திட்டங்கள் வந்திருக்கிறது. அதே மாதிரி மகளிர் விடியல் திட்டத்தின் மூலமாக இலவச பேருந்து பயணத்தின் மூலம் 654 தடவை போயிருக்கிறார்கள் மகளிர்கள். இதனால் அவர்களுக்கு மாதம் 2,000 ரூபாய்க்கு மேலே சேமிப்பு வந்திருக்கிறது. அதே மாதிரி பெண்கள் வேலைவாய்ப்பு 41%. இந்தியாவிலேயே இப்போ 20% இருக்கிற பெண்களின் வேலைவாய்ப்பு என்பது தமிழ்நாட்டில் 41%. இது வந்து கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு முன்னேற்றம். அதே மாதிரி அண்மை காலங்களில் இந்திய நாட்டுடைய பிரதமர் பல வாக்குறுதிகளை கொடுத்தார், எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. அவர் வந்து ஒரு தோல்வியடைந்த பிரதமர் தான். ஹீ இஸ் எ ஃபெயில்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஒரு உதாரணம் வந்து 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பார். ஆனால் இன்றைக்கி 2 கோடி பேரை வேலையை எடுத்துட்டார். மாறாக தமிழ்நாட்டில் என்னென்னா 10,5 லட்சம் கோடி ரூபாய் வெளிநாட்டு மூலதனம் வந்திருக்கிறது, தொழில் தொடங்கப்பட்டிருக்கிறது, கிட்டத்தட்ட 32 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எந்த மாநிலத்திலும் நடக்காத ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களை தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நமக்கு முன்னால் இருக்கிற விஷயம். அது மட்டும் அல்லாமல் இன்னும் பல திட்டங்கள் இருக்கிறது. இந்த ரைட் டு எஜுகேஷன் 2009 கல்வியில் பின்தங்கி உள்ளவர்களை படிப்பதற்கு. ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்க, தலித்து மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் படிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அவர்கள் படிப்பதற்காகவே பல தனியார் பள்ளிகளில் 25% அவர்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும், சீட்டை ரிசர்வ் பண்ண சொல்லிட்டாங்க. இது மத்திய அரசாங்கம் 2009 எடுத்தது. யுனைடெட் ப்ரோக்ரஸிவ் அலையன்ஸ் இருக்கும்போது எடுத்த ஒரு முடிவு, ஒரு அருமையான முடிவு. அதன்படி இப்போ கல்விக்கு பணம் கொடுக்கணும். ஆனால் அந்த கல்விக்கு பணம் கொடுக்குறது யார்? மத்திய அரசாங்கம் தான் கொடுக்கணும். ஆனால் கொடுக்கல 2 வருஷமாக. மாநில அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2,900 கோடி ரூபாய் இலவச கல்வி, இலவச கட்டாய கல்வி சட்டம் அதுக்கு பேரே. அந்த இலவச கட்டாய கல்விக்கான பணத்தையும் மத்திய அரசாங்கம் கொடுப்பதில்லை. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கல்விக்கான பல்வேறு ஒதுக்கீடுகள் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஹிந்தி படித்தா தான் உனக்கு நான் கொடுப்பேன்னு சொன்னால் சமக்ஷா திட்டம்னு ஒன்று, எல்லாமே ஹிந்தியில் இருக்குது, தெலுங்கு சமஸ்கிருதத்தில் இருக்கும், நமக்கு பேசவே வராது. அது மாதிரி ஒரு திட்டம், நீ இந்தியை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னாங்க. அப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக சொன்னார், 2,200 கோடி ரூபாய் எங்களுக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது, நீ இந்தியை ஏற்றுக்கொண்டால் தான் கொடுப்பா என்று சொன்னாய். இந்தியை ஏற்றுக்கொள்வதில் 10,000 ரூபாய் கொடுத்தாலும் நாங்கள் இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அதை மறுத்து சொல்லியிருக்கிறார். அதனால் தமிழ்நாட்டினுடைய கல்வி எல்லா குறியீடுகளும் இந்திய அரசாங்கத்தின் புள்ளிவிவரத்தின்படி எல்லா குறியீடுகளும் முன்னேறிய மாநிலம் தமிழ் மாநிலம். ஒன்றிய அரசால நிதி வந்து அந்த அளவுக்கு ஒதுக்கப்படலை அப்படின்னாலும் பல்வேறு முன்னணி திட்டங்களை வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து செயல்படுத்திட்டு இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல வந்து திட்டங்கள் அப்படின்னு மக்களுக்கு போய் சேருது, அது ஒரு பக்கம் இருக்க, இந்த சைடு பார்த்தீங்கன்னா அரசுக்கு ஏற்படக்கூடிய அந்த நெருக்கடி அப்படிங்கிறது என்ன சார்? பல நெருக்கடி அவங்க கொடுக்குறாங்க. உதாரணமாக புயல் ஏற்பட்டது, நம்ம 33,000 கோடி கேட்டோம், 276 கோடி கொடுக்குறாங்க. மெட்ரோ ரயில் திட்டம், 2வது மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு 63,000 கோடி கேட்டோம். அது அவங்க முதல்ல அக்செப்ட் பண்ணவே இல்லை, காலந்தாழ்த்தி ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இப்போ கடன் தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம், அவங்க கொடுக்கல. ஆனால் அதே நேரத்தில் பாஜக ஆளுகிற மாநிலங்களில் பல்வேறு திட்டங்களை அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, புயல் மழை வந்தது, டிசம்பர் 24 ஒரு மழை வந்தது. மழை வந்தவுடனே 2வது நாளே குஜராத்தில் போய் இந்திய நாட்டோட பிரதமர் நிற்கிறார். ஆனால் நம்ம நாட்டில் புயல் வருகிறது, மழை வருகிறது, மக்கள் தத்தளிக்கிறார்கள், ஆனால் அதற்கான நிவாரணமும் வழங்கவில்லை, மத்திய அரசாங்கம் பிரதமர் வந்து பார்க்கவும் இல்லை. ஆனால் ஒரே நாளில் குஜராத்துக்கு அவரால் போய் பார்க்க முடிகிறது. இதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்திலே சொல்லுகிறார். நீங்கள் ஒரு காலத்தில் ஃபினான்ஸ் கமிஷன், அதாவது நிதி கமிஷன் 41% கொடுக்க வேண்டும் என்று சொன்னது. ஆனால் நீங்கள் வெறும் 33.6% தான் கொடுக்கிறீர்கள், 41% கூட கொடுக்கல. அதனால் பல்வேறு திட்டங்களுக்கு நிதி பிரச்சனை இருக்கிற காரணத்தினால் வரியில் 50% மாநில அரசாங்கங்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கையை பிரதமர் முன்னிலேயே நிதி ஆயோக் கூட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டு முதல்ல வைத்திருக்கிறார். இப்போ இந்த விஷயம் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா மாநிலங்களும் அவர் கேட்ட கேள்வி என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களுக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எந்த அளவுக்கு வழிகாட்டியாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா, இந்த இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ்நாடு முதல்வர் பேசியது அது உலகம் முழுவதும் பரவியது. நான் அன்றைக்கி பேசும்போது கூட நகைச்சுவாக சொன்னேன், திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலையிலே எதிரொலிக்கினாங்க. நம்முடைய முதல்வர் சென்னை கோட்டையில் பேசியது இந்தியா முழுவதும் எதிரொலித்தது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் இருப்பவர்கள்
அங்கே இந்தியை நாங்கள் பாடமாக வைக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். பிஜேபி ஆளுகிற மகாராஷ்டிரா மாநிலத்தில் இனிமேல் இந்தி பாடத்திட்டத்தில் இருக்காது என்று சொல்லிவிட்டார்கள். 5வது வரையில் அங்கே கட்டாயமாக படிச்சுட்டு இருந்தாங்க. இனிமேல் இந்தி கட்டாய பாடமாக நாங்கள் சொல்லித்தர மாட்டோம் என்று மகாராஷ்டிராவில் முடிவெடுக்கிறார்கள். அது யார் பேசிய பேச்சு? தமிழ்நாட்டு முதல்வர் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் பேசிய பேச்சு நாடு முழுவதும் இப்பொழுது பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறது. உலகளவில் இருக்கக்கூடிய குழந்தைகளோட அந்த கல்வி விகிதம் வந்து பெருமளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வந்து இன்னைக்கு பார்க்க முடிந்தது. அதே லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இந்த 15 வயதிற்கு மேற்பட்டோர் அவங்க வந்து 100% தேர்ச்சி அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்மளால பார்க்க முடிந்தது. இந்த 2 செய்தியை வந்து எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம்? அது வந்து திராவிட இயக்கங்கள் தோன்றியதிலிருந்து கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சரான பிறகு குழந்தைகளை படிக்க வைப்பதற்காக தான் சத்துணவில் முட்டையை கொண்டு வந்து சேர்த்தார். அதே போல் இன்றைக்கி தமிழ்நாடு முதல்வர் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். பல பேர் பள்ளிக்கூடத்தை விட்டு நம்மை விரட்டி கொண்டிருந்த பொழுது இப்பொழுது பள்ளிக்கூடத்து குழந்தைகள் வா வா என்று அழைப்பது போல காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்ததன் காரணமாக பள்ளியில் சேர்க்கை விகிதம், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், உலக நாடுகளில் பல நாடுகள் தமிழ்நாட்டை பார்த்து காலை உணவு திட்டத்தை இங்கே கொண்டு வர வேண்டும் சொல்கிறார்கள். 1,65,000 குழந்தைகள் காலை உணவு திட்டத்தில் பயனடைந்திருக்கிறார்கள். இதனுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கு வரும் குழந்தைகளின் விகிதம் ஆரம்ப கல்வியில் ஜெனரல் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்று சொல்லுவோம். பள்ளிக்கு வந்து பதிவு செய்கிறவர்கள் அவருடைய விகிதம் 1வதுலேருந்து 8வது வரையில் 98.8%. கிட்டத்தட்ட 100% தமிழ்நாட்டிலேயே வந்து பள்ளிக்கு வருபவர்கள் நம்ம உயர்த்தி இருக்கிறோம். அதனால் பல திட்டங்களுக்கு இன்றைக்கி பல நாடுகளில் இந்தியாவை கம்பேர் பண்ணால் கல்விக்கான ஜிடிபியில் கல்விக்கான செலவு 2% தான். கியூபா போன்ற நாடுகளில் 14% செலவு செய்கிறார்கள். இன்றைக்கி விஐடி வேந்தர் விஸ்வநாதனை பற்றி பேசியிருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் நாம் 8லிருந்து 10% செலவு பண்ணுறோம். தமிழ்நாட்டை விட மத்திய அரசாங்கம் கல்விக்கு குறைந்த செலவு தான் செய்கிறார்கள். அதனால் கல்விக்கு நாம் செலவு செய்வது என்பது அது ஒரு மூலதனம், எதிர்காலத்துக்கான மூலதனம். இந்திய நாட்டில் இருக்கிற இளைஞர்களை வேலைவாய்ப்புக்குரியவராக மாற்றுவது மட்டுமல்ல, ஒரு புதிய இந்தியாவை கட்டுமானம் செய்வதற்காக நாம் குழந்தைகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி கல்வி திட்டம் எந்த மாநிலத்திலும் கிடையாது. காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அதே போல் இல்லம் தேடி கல்வி என்று சொல்லி ஆசிரியர்களை வீட்டுக்கு அனுப்பி அந்த பிள்ளைகளை பார்த்து பாடம் நடத்துகிறோம். ஆசிரியர்கள் வீட்டுக்கு போய் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு பள்ளிக்கூடம் வருகிறார்கள். வேறு எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு நிகழ்ச்சி கிடையவே கிடையாது. அதனால் மிகச்சிறந்த அளவில் தமிழ்நாடு அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஜென்ரலாகவே வந்து ஒன்றிய அரசு அவங்க செயல்படுத்தக்கூடிய அந்த திட்டங்களுக்கு நிதி ஒதுக்காதது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம், பிரதானமாக பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் மாநிலத்தோட ஒரு மேம்பாடு, அதுக்கான நிதி அப்படிங்கிற ஒன்று இருக்குது. பேரிடர் காலத்தில் ஒதுக்கக்கூடிய ஒரு நிதி அப்படின்னு இருக்குது. அதையுமே ஒன்றிய அரசு ஒதுக்காமல் இருக்காங்கல்ல, இதை எப்படி பார்க்க? இல்லை, பாஜக ஆட்சி காலம் என்பது இந்திய தேச மக்களுக்கான கஷ்ட காலங்களில் ஒன்று. இதுவரையில் இப்படிப்பட்ட ஆட்சியை நாம் பார்த்திருக்கவே மாட்டோம். இதற்கு முன்னாலும் வாஜ்பாய் தலைமையில் பாஜக ஆட்சி நடைபெற்றிருக்கிறது. இப்படி மாநிலங்களை ஓரவஞ்சனையோடு நடத்துகிற குணம் எப்பொழுதும் கிடையாது. இந்திய நாட்டினுடைய பிரதமர் ராமேஸ்வரம் வருகிறார். தனுஷ்கோடியில் ரயில்வே பாலத்தை, கடல் மேம்பாலத்தை திறந்து வைக்கிறார். அப்போ என்ன பேசுகிறாரு? நான் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிக பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் இங்கே சில பேர் கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று பேசுகிறார். யாரை சொல்லுகிறார்? அப்போ கண்ணீர் வெடித்து கொண்டு பேசுகிறார். அமித்ஷா அண்மையில் மதுரைக்கு வந்தார். அவர் மதுரைக்கு வந்துட்டு அவர் என்ன பேசுகிறாரு? நாங்கள் எவ்வளோ நிதியை கொடுக்குறோம், தமிழ்நாடு அரசாங்கம் அதை வேறு மாதிரி அந்த நிதியை மாற்றி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார். இது வந்து முதல்ல பிரதமருக்கு அழகல்ல, ஒரு உள்துறை அமைச்சருக்கு அழகல்ல. இது போன்ற ஒரு மேடை பேச்சாளர் போல் மேடையில் பேசிட்டு போகக்கூடாது. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது தமிழ்நாட்டு முதல்வரும் சொல்லியிருக்கிறார். ₹1 நாம் வரி கட்டினால் நமக்கு வருகிற பணம் வெறும் 29 பைசா. ஒரு உதாரணத்துக்கு, இதுவே பீகாருக்கு ₹4 மேலே போகுது, யூபிக்கு ₹8 மேலே போகுது. அப்போ அதிகமாக வரி வசூல் செய்கிற மாநிலம் தமிழ்நாடு, அதிக தொழில் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. அப்போ அதிக தொழிலும் அதிக வரியும் வசூலிக்கப்படுகிற மாநிலத்திற்கு அதிக நிதி தர வேண்டும் என்பதுதான் இயற்கையான நீதி. ஆனால் இவர்கள் அப்படிலாம் கொடுக்காமல் ஓரவஞ்சனையோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எய்ம்ஸ் திட்டம் 2014 அடிக்கல் நாட்டப்பட்டது. அது உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இதற்கு பின் தொடங்கப்பட்ட பல எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா வரை நடத்திட்டார். ஆனால் இப்போ தான் நம்ம காம்பவுண்ட் வாலே முடிக்க போகிறோம், இன்னும் அது கூட முடிக்கல. அப்போது ஒரு ஓரவஞ்சனையாக, ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மத்திய அரசாங்கம் செயல்படுகிறது என்பதற்கு இதற்கு மேல் உதாரணங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு அரசா வந்து தமிழ்நாடு அரசு வந்து இருக்கு. அந்த வகையில வந்து சட்ட போராட்டம் நடத்தி தான் ஒரு விஷயத்தை வந்து பெறக்கூடிய ஒரு நிலையில வந்து நம்ம இருக்கோம் இல்லையா? இப்போ இந்த நிதி விவகாரமும் அந்த மாதிரி தான், சட்ட போராட்டம் நடக்க. நிதி விவகாரம் மட்டும் இல்லை, கவர்னருடைய அத்தாரிட்டி, அவருடைய கடமை என்ன, உரிமை என்ன, ஒரு மாநிலத்தின் கவர்னர் யார் என்பதை
உலகறிய செய்தது தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாட்டினுடைய முதல்வர். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அவர் வந்து ஒரு மசோதாவை ஏற்றி அனுப்பினால் எவ்வளோ நாளைக்கு வச்சுக்கிட்டு இருக்கலாம். அரசியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, as far as பாசிபிள், எவ்வளோ ரீசனபிளி பாசிபிள் டைமுக்குள்ளே அனுப்பணும். இந்த ரீசனபிளி பாசிபிள் டைம்னா நம்ம கவர்னருக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது. சாதாரண என்ன சொல்லணும், எவ்வளோ சீக்கிரம் அனுப்பணுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்பணும். இன்றைக்கி வந்து கவர்னருக்கும் ஏன் ஜனாதிபதிக்கு கூட ஒரு மாநில அரசாங்கம் சட்டத்தை ஏற்றி அனுப்பினால் 3 மாதத்துக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லி உச்சநீதிமன்றத்தை பேச வைத்தது தமிழ்நாட்டின் முதல்வர். அதில் வந்து சாதாரண விஷயம். இது வந்து மாநிலத்தின் உரிமை சம்பந்தமானது, மாநிலத்துக்கான பணம் சம்பந்தமானது. இந்த என்ன அபியா சிரிக்ஸா திட்டமா, அந்த திட்டத்துக்கு பணம் கொடுக்கவில்லை என்று சொல்லி ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை மற்ற மாநிலங்கள் அதே மாதிரி இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, மத்திய அரசாங்கத்துக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் என்ற பெயரை கேட்டாலே அவர்கள் பயப்பட ஆரம்பித்து விடுகிறார்கள். இவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் பிரச்சனைகளை எழுப்பவில்லை, இந்திய நாட்டுக்கும் பிரச்சனை எழுப்புகிறார்கள். அதனால் தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் என்ற பெயரை கேட்டாலே மத்தியில் இருப்பவர்களுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. அதுதான் உண்மை. மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கக்கூடிய ஒன்றிய அரசு தன்னுடைய திட்டங்களையே மாநில நிதியில தான் செயல்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறது அம்பலமாகியிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த நிலை எப்போது மாறும் என்று. இதே போன்ற மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உமேரா.